கோழி குஞ்சுகள் அடிக்க வரும்போது தான் சண்டை போடும். சேவல் தான் சும்மா இருக்கிற சேவலோட சண்டை போடும். சரியா? இது சேவல் சண்டை. அந்த மாதிரி பட்டுக்குருவி சண்டையில் அது என்ன பண்ணுமா, ஒருத்தரோட ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு ரத்த களரி ஆகும்ல. அப்போ எந்த குருவி அடிக்கிறதோ, அடி வாங்குற குருவிக்கு, அடித்த குருவிக்கு காசு இப்படி போடுவாங்களாம். 100 ரூபா காசை இப்படி போடுவாங்களாம், கட்டு வச்சுக்கிட்டு இப்படி போடுவாங்களாம். அவ்வளோ ரூபா சம்பாதிப்பாராம் அந்த நவாபு. ஜெயிச்சிருச்சு ஒரு குருவினா, அந்த சின்ன குருவி இருக்குல்ல, அது தோத்த குருவி அப்படியே உட்காந்துருமாங்க, ரத்த கலரில் அப்படியே உட்காந்துருமா. அடித்த குருவி இருக்குல்ல, அப்படி நிமிந்து அப்படி நடக்குமா. அப்படி பார்க்கும் போதெல்லாம் காசு போடுவாங்களாம். அதுக்கு பயிற்சி, அப்படி ஜெயிச்சா இப்படி நடிக்கணும்ன்ட்டு. அது நேராக அதுக்கு ஜெயிச்ச குருவிக்கு 1 லட்சம் ரூபாய் பரிசு, ஒரு தங்கக்கூடு, கிவி பழம், கழுத்தில் ஒரு செயின், ஒரு பட்டாடை எல்லாம் கொடுத்து அதுக்கு கூண்டில் உட்கார வச்சுருவாங்களாம். தோத்த குருவி இருக்குல்ல, அதுக்கு என்னடா தண்டனை நான் அவர் எழுதுறார் இல்லை, அந்த குருவினுடைய கொண்டை இருக்குல்ல, அந்த கொண்டையை வெட்டிடுவாங்களாம். அதுதான் மேட்ரு, சோகமே அதுதான். கொண்டையை வெட்டிட்டு குற்றுயிரும் குலையுயிருமாக இருக்கக்கூடிய அந்த பறவையை பார்ப்பாங்களாம், அது பறக்கிறதுக்கு தயாராக இருக்கான்னு. அது சிறகுகளை கொஞ்சம் விரிக்கும் பொழுது கொஞ்சம் காற்றாட அதை வச்சு பறக்க விட்டுருவாங்களாம் வெளியில். அந்த நவாபு மறுபடியும் 5 வருஷத்துக்கு டோர்னமெண்ட்கே வரக்கூடாது. இதுதான் தண்டனை. அவர் எழுதி முடிப்பாருங்க, நான் 1 லட்சம் ரூபாய் பரிசும் பல பரிசு பொருட்களும் பெற்றுக்கொண்டு வெற்றி கொண்டு தங்கக்கூண்டை பரிசாக பெற்றுக்கொண்ட அந்த பட்டுக்குருவிக்காக வருத்தப்படுகிறேன். தன் கொண்டை அறுபட்டாலும் இரத்த கிளறி ஆனாலும் தான் விரும்பிய சுதந்திரத்தை பெற்றுக்கொண்ட அந்த தோற்ற குருவிக்காக நான் சந்தோஷப்படுகிறேன் அவர் எழுதியிருப்பாருங்க. எதை வேண்டுமானாலும் இழந்து விடலாம் என் தமிழ் மக்களே, சுதந்திரத்தை மட்டும் இழந்து விடாதீர்கள். அந்த சுதந்திரமான அறிவுதான், சுதந்திரமான மனப்போக்கு தான் ஒளி ஊறும் அறிவாக நம்மை வானத்திலே சிறகு விரித்து பறக்க செய்யும். தேடி வந்தது வேறு எதுக்கோ இருக்கலாம், ஆனால் கிடைத்தது தேடி வந்ததை விட உயர்வானதாக இருக்கலாம். ஒரு காட்டு வழி, ஒருத்தர் நடந்து போய்கிட்டே இருக்கிறான், ஒரு பாம்பு புத்து, அதுல இருந்து ஒரு பாம்பு வருது வெளியில. ஐயோ இது பாம்பு இருக்கிற வழி, நம்ம வேற வழியில போவோன்ட்டு வேற வழிக்கு போறான். அந்த பாம்புக்கு பேரே அரவம், அது எங்க சத்தம் கேட்டாலும் போயிடும். நேராக அது போய் அவன் போன பாதைக்கு போய் கரெக்டாக அவன் காலில் கொத்திருச்சு. இப்போ அவனுக்கு 2 ஆப்ஷன். 1, பாம்பை போய் கேட்கலாம், நியாயமா உன் வழிக்கா நான் வந்தேன், என்னை ஏன் துரோகம் பண்ண, என்னை ஏன் கொத்துன, நான் இப்போ இருக்கிறதா சாவுறதா, உன் விஷயம் என்ன பண்ணணும் தெரியுமா உனக்கு என்று பாம்பிடம் நியாயம் கேட்கலாம். இல்லை என்றால் கொத்தப்பட்டு விட்டோம், விஷம் ஏறிக்கொண்டிருக்கிறது, விஷத்தை குறைப்பதற்கும் விஷத்தை முறிப்பதற்கும் மருந்து தேடலாம். பல நேரங்களில் நாம் கொத்திய பாம்பை பின்பற்றி கொண்டு போய் நியாயம் கேட்டுக்கொண்டிருக்கிறோமே தவிர கொத்தப்பட்ட விஷத்தை யாரும் முறிவிற்காக தேடுவதே இல்லை. துரோகம் யாருக்குமே சகம் கிடையாது, அது ஒரு செயின் ரியாக்ஷன் சொல்லுவார். எங்க போய் நீ பாருனா, நான் சொல்றது நீ தெரிஞ்சுக்கணும்னா, யாரெல்லாம் துரோகம் செய்திருக்கிறார்களோ அவர்கள் வீட்டை போய் நீ பார் என்று முடியும் அந்த 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 சொல். வீட்டை போய் பார்த்துட்டு வாங்க, யாரெல்லாம் துரோகம் பண்ணாங்க உங்க வீட்டை போய் பார்த்துட்டு வாங்க. யாருக்காக சாப்பாடு போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், சாப்பாடு போட்டவங்களுக்கு தெரியும், சாப்பிட்டவங்க நன்றியாவே இருக்க மாட்டாங்க, நன்றின்னு சொல்லவும் மாட்டாங்க. என் அம்மா சொல்லும், அவங்க வார்த்தையால் நன்றி சொல்ல வேண்டாம் பாப்பா, நீ அதை எதிர்பார்க்காத, எப்போ நீ சோறு போடுறியோ, எப்போ அந்த சாப்பாட்டை அவங்க சாப்பிட்டாங்களோ, அவங்க வயிறு எப்போ குளிர்ந்துச்சோ, பிரபஞ்சத்திடம் போய் அந்த உன் நன்றி சேர்ந்து விட்டது, அது உனக்கு வந்து சேரும். நான் யோசிச்சு பார்த்தேன், வள்ளுவத்தில் இந்த மாதிரி ஏதாவது இருக்கா? இதை என் தமிழ் சொல்லி இருக்கிறதா பாருங்க. ஒரு 3 நாளைக்கு முன்னால தாங்க இந்த குறள் படித்தேன், நடுங்கி போனேன் அந்த குறள் படிச்சு. மறந்தும் பிறன் கேடு சூழற்க, சூழின் அரண் சூழும் சூழ்ந்தவன் கேடு. பா, யாருக்கும் மறந்தும் கூட தவறாக நினைத்து விடாதே, நீ நினைத்து விட்டால் அறம் உன்னை தவறானவள் என்று நினைத்து கொள்ளும், உன்னை அது சூழத் தொடங்கிவிடும் என்று பயமுறுத்துகிறது ஒரு குறள். நீங்க சொல்றபடி உன் புள்ள கேட்கவே கேட்காது. நாம கேட்டோமா? நம்மளுக்கு நம்ம புள்ள நம்ம பேச்ச. ஆனா ஒன்று, நல்ல சொற்கள் எப்போ பயன்படும் தெரியுமா? அந்த குழந்தை ஏதேனும் ஒரு போராட்டத்திலோ
ஒரு சவாலிலோ சிக்கிக்கொள்ளுகின்ற பொழுது அதிலிருந்து விடுபடுவதற்கு நீங்கள் இளமை காலத்தில் அதற்கு சொல்லித்தந்த நல்ல விஷயங்கள் பயன்பட்டு போகும். நீங்க இயல்பா அன்பா இருந்துருங்களேன். அதனால்தான் அறிவு அப்படிங்கிற ஒரு சொல்ல பயன்படுத்துகிறார் வள்ளுவர், அன்புங்கிற சொல்லுக்கு பதிலாக. அறிவினால் ஆகுவது உண்டோ பிரிதின் நோய் தன்னோய் போல் போற்றா கடை. அடுத்தவர்களுடைய துன்பத்தை தன் துன்பம் போல் நினைக்காதவனுடைய அறிவு இருந்து என்ன, அவன் இறந்து என்னன்னு கேட்கிறார். அப்ப அது அறிவு அல்ல, அன்பு. அன்பாக இருப்பது புத்திசாலித்தனம். எங்க அப்பா அம்மாட்ட சண்டை போட்டு அவங்கள நாசம் பண்ணி அவங்க கிட்ட இருந்து ஒரு சொத்து வாங்க முடியாது. அன்பா இருந்து பாருங்க, அவங்களே கொடுத்துருவாங்க. மெயினா என்னங்க அர்த்தம்? உண்மைன்னு அர்த்தங்க. உடம்புக்கு பொய் சொல்ல தெரியாது, உடம்பு பொய் சொல்லாது. கஷ்டம்னா கஷ்டத்தை சொல்லும், உடனே அதை அட்ரஸ் பண்ண மனசு இருக்குல்ல, அது பயங்கரம். அது மாதிரி ஒரு கல்பிரிட்டே வேற கிடையாது. நான் மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் சில பேர் இருக்கிறாங்க, அவ்வளோ அழுக்கு வச்சிருப்பாங்கங்க. பொறாமப்படுறவங்களாம் பார்த்துருக்கீங்களா? மன அழுக்கு. திருக்குறானிலே ஒரு வார்த்தை இருக்கிறது, பொறாமைப்படுகின்றவனுக்கு இந்த உலகத்திலும் நிம்மதி கிடையாது, இறந்து போய் அடைகின்ற அந்த உலகத்திலும் நிம்மதி கிடையாது என்று பேசுகிறேன். யோசித்து பார்த்தால் நான் ஒரு விஷயம் சொல்றேன், மனதை இலகுவாகவும் அன்பாகவும் வைத்திருத்தல் என்பது மாபெரும் புத்திசாலித்தனம். இந்த புத்தி எத்தனை பேருக்கு இருக்கு? ஓஷோ சொல்கிறார், நுண்ணறிவாளர்கள் சூழ்ச்சி செய்வதில்லை, சூழ்ச்சி செய்வதற்கு நுண்ணறிவு தேவையில்லை, முட்டாள்களே சூழ்ச்சி செய்கிறார்கள், புத்திசாலித்தனமே போதுமானது. சூழ்ச்சி செய்கின்றவர்கள் எல்லாம் முட்டாள்கள் என்கிறான் ஓஷோ. பாருங்க, நான் ஒரு மிக எளிமையா இதை உங்களுக்கு புரிய வைக்கிறேன், மிக எளிமையாக புரிய வைக்கிறேன். ஒரு இன்ஜினியர் இருந்தாரு. அந்த இன்ஜினியர் கிட்ட கொத்தனார் ஒருத்தர் வேலை செஞ்சார். நல்ல வேலையாள் கொத்தனார். அவர் சொன்னார், சார் 30 வருஷம் வேலை செஞ்சுட்டேன் சார், ஊருக்கு போறேன்னா. ஏன்பா ஊருக்கு போறீங்க? 30 வருஷமா இருந்துட்டீங்க, இங்கேயே இருங்களேன். இல்லை சார், இருக்க உங்களால தானே நான் வளர்ந்தேன், என்னை விட்டுட்டு இப்படி போறேங்கிறீங்களே, நான் என்ன பண்ணுவேன்? இல்லை சார், பொண்டாட்டி பிள்ளைங்கெல்லாம், பொண்டாட்டிக்கும் வயசாயிடுச்சு, எனக்கும் வயசாயிடுச்சு, குழந்தைங்க வளர்ந்துட்டாங்க, ஊரில் போய் ஒரு வீடு கட்டிட்டு இருந்துடலான்னு பார்க்குறேன் சார். சரி, ஒரே ஒரு ப்ராஜெக்டில் மட்டும் இரு என்னோட, அப்புறம் போயிடு. சார், என்ன சார், ஒரே ஒரு ப்ராஜெக்டா? வாக்குடா, வாங்கிட்டேன்டா, ப்ளீஸ். ஓகே, எவ்வளோ நாள்? 90 நாள்டா. 3 மாசமா? சரி, பட்ஜெட் கொடுங்கண்ணா. அவர் பட்ஜெட் கொடுத்தாரு. அந்த பட்ஜெட்லாம் பெருசு இல்லை சார் அப்படின்ட்டு 38 நாளே வேலை முடிச்சிட்டாங்க. வேலையை முடிச்சுட்டு சாவி கொடுத்துட்டான் சார். அவர் சொன்னார், ரொம்ப நன்றிப்பா, 1 மாதம் 3 மாதம் ஆகும்னா 1 மாதம் 8 நாளில் முடிச்சிட்டேன், சூப்பர். சரி போ, நான் சைட்டுக்கு போய் நாளைக்கு பார்த்துக்கிறேன், நாளை மறுநாள் வந்து நீ என்கிட்ட உன் ஒய்ஃபோட வந்து கொஞ்சம் உனக்கு பணம் கொடுக்க வேண்டியிருக்கு, அதை நீ பிஎஃப் எல்லாம் வாங்கிட்டு போயிடுன்னு. சரி சார். ஒரு நாள் கழித்து வராங்க. பூஜை அறைக்கு கூட்டிகிட்டு போய் மனைவியோடு நிறுத்தி 2 பேருக்கும் வணக்கம் சொல்லி அந்த இன்ஜினியர் ஒரு தாம்பாள தட்டில் இந்த வீட்டு சாவியை எடுத்துட்டு வந்து, உனக்காக நான் வந்து எதுவுமே செய்யலடாப்பா, 30 வருஷமாக வேலை செஞ்சுருக்கேன், உன் கையாலேயே உனக்கு வீடு கட்டி உனக்கு தரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த சாவியை நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொன்ன. இப்போ நாம் எல்லாருமே சாவியை வாங்கினா கொத்தனார். ஒரே வார்த்தை தான், இதை 38 நாளுக்கு முன்னால் சொல்கிறது. சூப்பராக கட்டியிருப்பேன்ல, 90 நாளை வச்சு கட்டியிருப்பேன்ல. இப்படி அவசர அவசரமாக போட்டு குறுக்கு வழிகள் நீளமானவை. வீட்டில் போய் யோசிங்க. இந்த உலகத்தில் நீ எதை தொட்டாலும் அதற்கென்று ஒரு விலை உண்டு, அதை கொடுத்து விட்டுத்தான் நீ அதை பெற முடியும். இவனுக்கு என்ன செஞ்சிடணும், அவங்களுக்கு என்ன செய்யணும், இவங்களுக்கு என்ன செய்யணும், அவங்களுக்கு என்ன செய்யணுங்கிறதுனால தான் இது வரைக்கும் இப்படி உழைச்சிக்கிட்டு இருக்கோம். அவன் என்ன நினைப்பானோ, அவளுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கணும், அவங்களுக்கு ஏதாவது செய்யணும், நான் ஏதாவது ஒன்று படிக்கணும். ஏன் படிக்கணும்னா நான் இவ்வளோ சம்பாதிக்கணும். எல்லோருக்கும் எல்லாவற்றையும் வைத்துக்கொண்டு என்ன செய்வது என்று தெரிந்திருக்கிறது. நம் அனைவருக்கும் தெரியாமல் இருப்பது நம்மை வைத்துக்கொண்டு நாம் என்ன செய்வது என்பதுதான். சில நேரங்களில் நாம் சின்ன சின்ன விஷயத்துக்கு மிஸ் பண்ணுறோம். இப்போ இவ்வளோ அலர்ட்டாக இருக்கிறீங்கல்ல, உங்கள் எல்லாரையும் பார்த்து நான் ஒரு கேள்வி கேட்க போகிறேன். பாருங்க, ஒரு கியூ நின்றுட்டுருக்கு. 3 மணி நேரமாக கியூ நிற்குது. 20 பேர் நிற்கிறாங்க கியூவில். ஆனால் நீங்கள் தான் ஃபஸ்ட் ஆள்.
கவுண்டர் திறக்குது. ஒருத்தர் தலைவெறி கோலமா ஓடி வந்து சொல்றார், டிக்கெட் வாங்குறவர் தான் வச்சுக்கோங்களேன். சார் சார் நான் வாங்கிக்கிறேன் சார், சார் என்னை விடுங்க சார்னு உங்ககிட்ட கெஞ்சுறார். நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் ஆள். என்ன செய்வீங்க? மகப்பேறு அடையக்கூடிய ஒரு பெண்ணுன்னு வச்சுக்கோங்க, ஒரு சின்ன குழந்தை கையில் வச்சுருக்க ஒரு தாயின்னு வச்சுக்கோங்க, எது வேணாலும் வச்சுக்கோங்க. என்ன செய்வீங்க? அலோ பண்ணுவீங்களா? இப்போ அவங்க கவுண்டருக்கு போயிட்டாங்க. இப்போ நீங்கள் எங்கே நிற்பீங்க? நியாயமா? ஏற்கனவே ஒருத்தர் 2வது இடத்துல நிற்கிறாருல்ல, அவர் எங்கே போகிறது? அவர் ஏன் போகணும்? அவன் உங்கள் இடத்தை கேட்கிறான். நீங்க கொடுத்துட்டீங்கன்னா 21வது ஆளா நீங்க வந்து நிக்கணுமே தவிர எந்த உரிமையும் உங்களுக்கு கிடையாது. 2வது நிலையில் உங்களை நீங்களே நகர்த்தி கொள்வதற்கு. பல நேரங்களில் அறம் செய்கிறோம் என்கின்ற பொருட்டிலே பிளாக் ஸ்பாட் வந்துருது, நமக்கு பிளைண்ட் ஸ்பாட் வந்துருது. 50 பேர் ஓட்டப்பந்தயத்தில் ஓடிட்டு இருக்கிறோம். நீங்க முந்தி 2வது ஆளை தாண்டிட்டீங்க. இப்போ உங்க பொசிஷன் என்ன? ஃபர்ஸ்ட்னு சொன்னவங்க எல்லாம் ஃபெயிலு. ஏன்னா 2வது ஆளை தானே தாண்டி இருக்கீங்க. உங்களுக்கு முன்னால் ஒரு ஆள் ஓடிட்டு இருக்குல்ல. சரி, 50 பேர் ஓடிட்டு இருக்கிறீங்க, கடைசி ஆளை தாண்டிட்டீங்க. இப்போ உங்கள் பொசிஷன் என்ன சொல்லுங்க? 49 சொன்னதெல்லாம் ஃபெயிலு. கடைசி ஆளை எப்படி தாண்டுவீங்க? கடைசி ஆளை தாண்ட முடியாதுயா. கடைசி ஆள் தானே. அதுக்கு பின்னால் தாண்டிங்கன்னா அது யாரு? அது ரேஸில் இல்லையே. கேட்கிற கேள்வி ரொம்ப வசீகரமா இருக்கும். அந்த வினாடியில் அது சரியாக தெரியும். அதனால் தான் ஆப்ரஹாம் லிங்கன் சொல்லுகிறான், வீட்டிற்கு போய் எந்த விஷயம் சொல்லப்பட்டாலும் அதை உங்கள் அறிவு என்கின்ற வடிகட்டியால் 2-3 முறை வடிகட்டி தெரிகிறது, நியாயமானது என்று புரிவதை மட்டும் உங்களுடைய வாழ்க்கையில் பின்பற்றுங்கள், மற்ற விஷயங்களை புறம் தள்ளுங்கள் என்று சொல்லுவார். கல்வி வேறு, அறிவு வேறு. கல்வி கற்றவன் எல்லாம் அறிவாளியா? கிடையாது. வெளியிலிருந்து உட்செல்வது கல்வி, உள்ளிருந்து வெளிப்படுவது அறிவு. அப்படியே படிச்சதே சொல்லிட்டு இருந்தோம்னா அது அறிவு அல்ல. வெளியிலிருந்து வரக்கூடியது உனக்குள் ஏதோ ஒரு ரசவாதத்தை ஏற்படுத்தி உனக்குள் இருக்கக்கூடிய வெளிச்சத்தை இந்த உலகத்திற்கு தந்தால் அது அறிவு. பாருங்க, பாரதி எதை அறிவுங்கிறான் பாருங்களேன். ஆத்தி சூடி இளம்பிறை அணிந்து மோனத்திருக்கும் முழு வெண்மேனியான் சிவன், கருநிறம் கொண்டு பார்க்கடல் மிசை கிடந்தோன் விஷ்ணு, மகமது நபிக்கு மறையருள் புரிந்தோன் அல்லாஹ், இயேசுவின் தந்தை யெகோவா என பல மதத்தினர் உணர்ந்தும் உணராமலும் பரவிடும் பரம்பொருள் ஒன்றே. ஏ அப்பா, அதன் இயல்பு ஒளி உறும் அறிவாம். அதன் நிலை கண்டார் அல்லலை அகற்றினார், அதன் நிலை வாழ்த்தி அமர வாழ்வு எய்துவோம். இது பாரதியின் கூற்று. இறைவனை ஒளி உறும் அறிவு என்கிறார்.